2 பேரை சேர்ந்து 3 பேர் கானா வினோத்தோ சேர்ந்து வந்து நீங்க எல்லாம் அவங்க 3 பேரும் உங்களை ஆட்டி வைக்கிறாங்க, கம்முன்னு இருக்கீங்க. அப்போ நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கல. அப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நான் விக்ரம்க்கு ஹிண்ட் கொடுக்குறான். எப்பவுமே ஸ்ட்ரைக்னா சொல்லுவோம், ஆனால் ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்து அப்போ அந்த ஸ்ட்ரைக்கை நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. அப்போ விக்ரம் கேம் பிளேவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அவனோட சாடிசம் இன்னும் ஜாஸ்தியாக்கி அதுல நீங்க டிஆர்பி பாக்குறீங்க. அதுல விக்டிம் ஆகாத அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட எனர்ஜி, அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணுக்கான மென்டல் டார்ச்சர்னா அதை நீங்க ரசிக்கிறீங்க. ஒரு ஆம்பளை கூட்டா அதை ரசிக்குது. ஒரு மேல் சாவனிசம் ஷோ அதை ரசிக்குது. ரைட்டா? ஒரு மேல் ஹோஸ்ட் அதை ரசிக்கிறான். ஒரு மேல் கண்டஸ்டன்ட் அதை பண்ண சொல்றான் இல்லையா? எனக்கு புரியல. இதுதான் அந்த புடவை ஒழிச்சு வச்ச கூட அந்த பொண்ணு ட்ரெயின் ஆகும்போது அவன் சொல்லுவான் சபரி கிட்ட வந்து, நான் வந்து காலில இருந்து வார்டன் புடவையை நான் ஒழிச்சு வச்சிட்டேன். இது வரைக்கும் வந்து அது தப்பா இருந்தா பிக் பாஸ் ஆனவனே இவங்க அதான் தப்பா இருந்தா பிக் பாஸ் சொல்ல, பிக் பாஸ் வேடிக்கை தான் பாக்குறான். ஏன்னா அவனும் ஆம்பளை தானே, அவனை வேடிக்கை தான் பாக்குறான். அவன் வாய்ஸ் அவுட் பண்றதுலாம் விக்ரம்க்கு வாய்ஸ் அவுட் பண்றான், கனிக்கு பண்றான், பாருக்கு பண்றதே கிடையாது. அந்த மேல் ஹோஸ்ட் அதை தான் பண்றான். அப்போ வந்து அவன் சொல்றான் சபரி கிட்ட, அவன் விக்ரம் சொல்லணும் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. காலிலேருந்து அவர் எதுவுமே சொல்ல, அப்புறம் அவரும் அந்த பிளே ஒத்துக்கிறார் தான் போல, அந்த பிளேஸ் அவருக்கும் தேவைப்படுது போல இருக்கு, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா செய்யறானுங்க. அப்ப இப்ப இன்னும் வந்து தைரியம் கொடுக்குறான் இந்த ஹோஸ்ட் வந்து என்ன சொல்றான், ஒரு ஸ்ட்ரைக் பண்ணல, அப்ப நீங்க பண்ணது வந்து இன்டெரக்டா தான் சொல்லலாம், ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும், அதை வந்து கலாட்டா பண்ணிருக்கணும், நீங்க பண்ண போராட்டம் பத்தலைன்னா என்னடா பண்றீங்க? அப்போ அப்போ உங்களோட டார்கெட் என்ன? அப்போ நீங்கள் வீட்டில் இருக்க அதுதான் நான் பச்சையாக முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அந்த பனிஷ்மெண்ட்டுன்னு மற்றவங்களுக்கு கொடுத்தது காரணமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை ட்ரிகர் பண்ணி அதை வந்து ஒரு டிஆர்பி கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி அந்த பொண்ணை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவள் பிரேக் டவுன் ஆகி அழணும் அப்படிங்கிறது தான். அது நடக்கலான்னு உங்களுக்கு பொறுக்கல. வீக்கெண்ட் வரைக்கும் தள்ளுன்னு தள்ளி கொண்டு வந்தீங்க. வேற எதுவுமே இல்லை உங்களுக்கு. அது என்ன தனித்தனியாக எழுப்பி குற்ற உணர்ச்சி இருக்கா? அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா, அவனுங்களுக்கு இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? ஹோஸ்ட் நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் வெளில போய் பாரு, உனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும்? ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டாளுங்க நின்று கேள்வி கேட்டால் உனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும்னு வெளில போய் நீ ஷோவில் நீ ஹோஸ்டா இல்லாமல் ஒரு மனுஷனா போய் நீ வெளில இருந்து பாரு. ஏன்னா நீ ஹோஸ்டாவும் இல்லை, ஹோஸ்டா நீ நியூட்ரலாக இல்லை. ஓகேவா? ஒரு நல்ல ஆக்டரா, ஒரு நல்ல சீனியர் ஆக்டராகவும் நீ மனசாட்சியோடவும் இல்லை. ஓகேவா? உனக்கு தனியாக அந்த ஷோவை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த நாங்கள் ரிவ்யூவர்ஸ் வாரம் ஃபுல்லாக இந்த விஷயம் இப்படி அந்த விஷயம் இப்படின்னு கத்துவோம். இவரு டெய்லி 2 நாள் வாரத்தில் வந்துட்டு ஒரே விஷயத்தை வச்சு 2 நாள் ஓட்டுவார். அப்போ நாங்களாம் என்ன பைத்தியக்காரங்களா? இத்தனை விஷயம் இங்கே நடந்து இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸாக கேம் ஆடுற அவன் என்ன பைத்தியக்காரியா பாரு? கேட்குறேன் நான். அவங்க வீட்டு ஆளுங்க அவளை வந்து என்னதான் சைன் பண்ணி அமிச்சிட்டாங்கன்ற அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி உள்ளே வந்துட்டாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? அந்த ஷோ உங்கள் கையில் இருக்குன்றதுக்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கன்றதுக்காக. அது போன வாரம் போனாலே அவள் ரம்யா, இந்த வாரம் போயிட்டா. போன வாரம் கதவு திறந்துருக்கும் போதே ஒரு நிமிஷம் போயிருந்தான்னு வைங்க, உங்கள் ஷோட மானம் போயிருக்கும். எனக்கு இந்த ஷோ வேற ஒரு மண்ணாங்கட்டியே வேணாம், போங்கடா நீங்களாச்சும் உங்கள் ஷோ ஆச்சுன்னு அவள் போயிருந்தான்னு வைங்களேன், உங்கள் மானம் போயிருக்கோண்டா. அதனும் மானத்தை காப்பாற்ற மூடிட்டீங்க. அவள் சாண்ட்ரா ஓடி போனாலே, அப்போ வந்து அவள் ஹஸ்பண்ட் வெளில வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உடனே உள்ள கூப்பிட்டீங்களா? அப்போ ரூல்ஸ் மீறலையா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா அந்த ரூல்ஸ்